புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? பவளம் பவளம் என்னப்பா போய் வந்துட்டீங்களே? ஓ மடியப்பா, நம்மளோட பிறவாண்ட பொடி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை தான் கொண்டு வந்திருந்தார் காலவை. அதுக்கு தான் போய் வாரேன். கவலையாக தான் கிடக்கு. என்ன செய்யறது? மனுஷன் வாழும்போது எல்லாம் தெரியாது, இல்லாத நேரத்திலாம் தெரியும் மனுஷற்ற பெருமதி. இந்திய தூதுவரே வந்து அஞ்சலி தெரிவிச்சோடு போகிறார். ஏன் வடக்கு மாநில ஆளுநர் வந்தார், மற்ற அரசியல் கட்சிகள் பிரமுகர் வந்துச்சிடும், அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்துச்சிடும், பொதுமக்கள்லாம் வந்து யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் வந்து எல்லாம் அஞ்சலிச்சு போட்டு போயினோம். பொடி வீட்டை கொண்டு போகப்படுது. அப்போ மனுஷட்ட வாழ்க்கையை பார்த்தியே, இன்றைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறாங்க அடுத்த நாள் இல்லை. வாழும்போதே மனுஷரை வாழ்த்த பழகணும். கண்டியே? ஓமப்பா உண்மைதான். குளிச்சு போட்டு வாங்க, உங்களுக்கு தேத்தனி போடுறேன். ஓமடியப்பா, குளிச்சு போட்டு தேத்தனியை குளிச்சு போட்டு புதினத்தையும் சொல்லணும். நம்மளோட பிறவாக நேக்கத்தான் கவலையாக கிடக்கு. என்ன செய்கிற நல்ல மனுஷன், எங்கே கண்டாலும் கதைக்கும் கூப்பிட்டு எங்கிட்ட எம்சி பெரிய லைப்ரரி இந்தியன் கொணருக்கு அடிக்கடி வருவார். வந்து கதைச்சி போட்டு போவார். இந்த ப்ரோக்ராமில் எல்லாம் வருவார், கதைப்பார். நல்ல மனுஷன். கடவுள்களை கெடுத்துட்டார். மனுஷனுக்கு புண்ணியம் சேரும். சரியோ? ஏன் சொல்லு பாப்போம். இந்தியாவுக்கு போய் வந்து வணக்க ஸ்தலங்களை தரிசித்து கடவுளை கடைசி நேரமாக்கும். மனுஷன் அங்கே கூட்டி கொண்டு போய் எல்லா இடம் காட்டு வணங்க வச்சிருக்காரு கடவுளாம். பார்த்தியே, அந்த அளவுக்கு புண்ணியம் சேர முடியாது. அந்த புனிதன் ஆகிட்டார். நாங்கள்லாம் எப்போ இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறோம். வாழும்போதே வாழ்த்துவோம். சரியா புள்ளி? சரியா? முடிவு போட்டு வாரேன். நீ தேத்தனையை போடு. போவாங்க. பயந்தவன் கண்ணுக்கு பாஞ்சதெல்லாம் பேயா. இப்படி ஆக்களை பயப்படுத்தி அதை வச்சு உழைக்கிற ஆக்களும் இஞ்ச இருக்கத்தான் செய்யினான். ஓடிபி நம்பரை வாங்கி ஆக்களின் வங்கி கணக்கில் இருக்கிற காசையை வலிச்சு துடைக்கிற நவீன கள்ளர்கள் ஒரு பக்கம் உழைக்க, பழைய கால பில்லி சூனிய பித்தலாட்டங்களை வச்சு உழைக்கிற ஆக்களின் காட்டிலையும் எப்பவும் மழைதான். புது டெக்னிக்கோ இல்லாட்டி பழைய டெக்னிக்கோ எதென்றாலும் ஏமாத்துறவைக்குத்தான் இப்ப காலம். இப்படி ஏமாத்துறவ ஒரு இடத்துல மட்டும் தங்கட வேலைகளை காட்ட மாட்டினான். அடிக்கடி தங்கட விளையாட்டு காட்டுற இடங்களை மாற்றி கொண்டிருப்பினான். கொஞ்ச நாளைக்கு முந்தி யாழ்ப்பாணம் டவுனில் இருக்கிற கடைகளில் வெந்த பருப்பை இப்ப பருத்தித்துறை பக்கமும் அவைக்கலாமண்டு ஒரு கும்பல் வெளிக்கிட்டு இருக்கு. அங்க நல்ல பிஸ்னஸ் நடக்கிற கடை முதலாளிக்கு புது நம்பர்ல இருந்து கோல் ஒன்று வரும். நான் சோதிட சிகாமணி கதைக்கிறேன், உங்களோட ஒரு அவசர அலுவல் கதைக்கோணும் என்று பவ்யமா ஒரு ஆள் கதைப்பார். ஆனால் பிஸ்னஸ் நடக்கிற நேரத்தில் யார் தான் இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆளோட போனில அலம்பி கொண்டிருப்பினான். அதனால இப்ப நேரமில்ல, பிறகு எடுங்கோ என்று கட் பண்ண வெளிக்கிட்டார். அவசரப்பட்டு கட் பண்ணாதேங்கோ, இது உங்களோட உயிரும் தொழிலும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று ஒரு பொறியை போன் எடுத்தவர் விதிப்பார். அதில் சிக்கப்படுகிற ஆக்கள் தான் கூட. என்ன உயிர் விஷயமோ என்று கொஞ்சம் பயத்தோட கேட்டினமெண்டா கதை கந்தலாகிவிடும். ஓம் ஐயா, உங்களோட மனசின்ற உடுப்பு, உங்களோட காலடி மண் என்று சில சாமான்களோட ஒரு பகுதி என்னட்ட வந்து உங்களோட தொழிலும் குடும்பமும் நாசமா போகணும் என்று செய்வினை செய்ய சொல்லி கேட்டவ. நான் இந்த எளிய வேலைகள் செய்ய மாட்டேன் என்று பேசி கிளஞ்சி போட்டேன். ஆனால் இன்னொரு ஆளிட்ட போய் செய்வினையை வச்சிட்டினான். அதை சொல்லத்தான் கோல் எடுத்தேன் என்று அவரில் கடும் அக்கறையுள்ள ஆள் மாதிரி அவர் கதைப்பார். அந்த செய்வினையை எடுக்க இயலாதோ என்று கடைக்காரர் கேட்டால் கோல் எடுத்தவர் ஒரு வழியை சொல்லி போட்டு, இப்படி செய்வினையை எடுக்க வேணுமென்றால் 2 லட்சத்துக்கு கிட்ட தேவை என்று சொல்லுவார். செய்வினை சூனியங்களில் நம்பிக்கை உள்ள சிலர் இப்படி காசை கொடுத்து ஏமாந்திருக்கிறார். சிலருக்கு இப்படியான மூட நம்பிக்கை இல்லாட்டியும் ஒரு வேளை உண்மையா இருக்குமோ என்று யோசிச்சு குழம்பினவையும் இருக்கிறார்.
இப்படி காசு கொடுத்து ஏமாந்த கடைக்காரர் சிலர் பிறகு ஆளுக்கால் இந்த விஷயத்தை சொல்லிக்கதான் தாங்கள் மட்டுமில்லை இப்படி இன்னும் கொஞ்சம் பேரும் ஏமாந்திருக்கணும் என்றது அவைக்கு தெரிய வந்திருக்காம். தங்களை செய்வினை சூனியம் என்று ஏமாத்தினவரை பற்றி கடைக்காரர் போலீசிலையும் முறைப்பாடு செய்திருக்கிறான். வினை விதைச்சவன் வினை அறக்கத்தானே வேணும், செய்வினை வச்சதா கதை விட்டவரும் மாட்டத்தானே வேணும். கண்டியலோ? நல்ல விளையாட்டு நடக்குதா? எல்லாம் எப்படி எப்படி உழைக்கிறாங்க பவளம் கண்டியே.